ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னைய சொர்க்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள் நம்ம படிக்கிறோம். சொர்க்கம் இனிமே தான் படைக்கப்படுன்னு சொல்றீங்களே, அது எப்படின்னு கேட்குறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள் என்பதில் ரெண்டு கருத்து இருக்கிறது. குர்ஆன் தமிழாக்கத்தில் நம்ம எழுதியிருக்கிறோம். சொர்க்கத்தில் வெளியேற்றப்பட்டார்களா, பூமியில் இருந்த ஒரு தோட்டத்தில் வைக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார்களான்னு ரெண்டு விதமான கருத்துக்களுக்கும் இடம் இருக்குது. அதை விட்டுருங்க. ஆனா வேற மாதிரி இந்த கேள்வியை கேட்கலாம். என்ன கேட்கலாம்னு கேட்டா, பல ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது சொர்க்கோண்டு ஒன்று இப்பவே இருக்குதுங்கிற மாதிரி நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. இப்ப ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, சொர்க்கம் இருக்குன்னு அர்த்தம். இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சு நம்ம பேச வேணாம், வேற ஆதாரங்களை வச்சு பேசலாம். எப்படி பேசணும்? ரமலான் மாசம் வந்தா சொர்க்க நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன, சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன சொன்னா என்ன அர்த்தமாகுது? அதுக்கு இப்பவே சொர்க்கம் இருக்குதுன்னு அர்த்தமாகுது. அதுல தெரியுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ்ல போனாங்கல்ல, சொர்க்கத்தை பார்த்தாங்க, நரகத்தை பார்த்தாங்க, நரகத்துல வேதனை செய்யப்படுறத பார்த்தாங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் நரகம்லாம் இப்போ இருக்குது, சொர்க்கம்லாம் படைக்கப்பட்டு இருக்குது என்கிற மாதிரி எல்லாம் வருது. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? சொர்க்கம் வந்து இனிமே தான் படைக்கப்படும் நம்ம சொல்றோம். அது உண்மைதான். அது ஆனா ரெண்டு முரண் ஒன்றும் கிடையாது. அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுக்கு ஒரு தனி ஸ்டைல் வச்சிருக்கிறான். அல்லாஹ் என்ன ஸ்டைல்னு கேட்டா, நம்ம ஒன்று உண்டாக்கிட்டோன்னு வைங்களேன், அது அழியக்கூடாதுன்னு பாதுகாக்க விரும்புவோம். இந்த மைக்கை ரெடி பண்ணிட்டோன்னு வைங்களேன், இது உடஞ்சிடக்கூடாது, அப்படி வச்சுக்க தான் ஆசைப்படுவோம். அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் அவனுடைய ஸ்டைல் என்னன்னு கேட்டா, ஒவ்வொன்றையும் அழிச்சிட்டு படைக்கணும். நான் யாருன்னு காட்டுறதுக்காக வேண்டி அப்படியே அவன் சொல்லி காட்டுறான். அவனுக்கு என்னது? ஓஹுவல் முபுதி ஊவல் முஈத். ஃபர்ஸ்ட் ஒருக்கா படைச்சு ரெண்டாவது ஒருக்கா படைக்கிறவன். அல்லாஹ்வுடைய பேர்ல ஒரு பேர் என்னது? அவன் முபுதி, முதல் ஒருக்கா படை. அதனால நம்மளை படைச்சிட்டு மர அழிச்சிட்டு மர படைக்க போறான். அல்லாஹ்வுடைய வேலை என்னன்னு கேட்டா, எல்லாத்தையும் பூமியை படைச்சிட்டான்னு வைங்களேன், அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? இந்த பூமியை அப்படி அழிச்சிட்டு வேற பூமியை ஆக்குவாங்கிறான். இந்த வானத்தை படைச்சிட்டான்ல, முன்னாடி கஷ்டப்பட்டு படைச்சிட்டுமே, அது நமக்கு கஷ்டப்பட்டு படைச்சிட்டுமே இப்படி அழிக்கிறதுங்கிறது நமக்கு உள்ளது. அவனுக்கு என்ன கஷ்டப்பட்டு படைக்கிறது? வானத்தை ஒரே அடியை தூக்கி எரிஞ்சு விட்டு வேற வானம் ஆயிரும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, அனைத்தையும் அல்லாஹ் அழிச்சிருவான். சொர்க்கம்லாம் இருக்கிறது உண்மைதான். அந்த சொர்க்கத்துக்கு நம்ம போக போறது இல்ல. சொர்க்கம் இருக்கிறது உண்மை, இப்போ இருக்குது, அடைக்கப்படும் திறக்கப்படும் எல்லாம் உண்மை. அதுக்காக நம்ம போக போறோம் இல்ல. அவன் தான் எல்லாத்தையும் சுருட்டிடுவானே, சூறு ஊதணும்னு எல்லாம் போயிருமே, சொர்க்கம் உள்பட ஏடுகளை சுருட்டுற மாதிரி வானத்தை சுருட்டிடுவேன் அப்படிங்கிறான். இந்த பூமியை வேற பூமி ஆக்கிடுவேங்கிறான். எல்லாம் மாறி போயிடும். மாறின பிறகு படைக்கிறதுக்கு அந்த சொர்க்கத்தை நம்ம போக போறோம். சொர்க்கம் படைக்கப்படும் இருக்குது. சொர்க்கம் அல்லாஹ்வுக்கு என்னன்னு கேட்டா, படைச்சதெல்லாம் மறுபடி படைப்பான். எதெல்லாம் படைச்சிருக்கிறானோ அவன் என்ன செய்வான்? அவன் அதுக்கு அதே மாதிரியே படைக்கிறது அவனுடைய ஒரு ஸ்டைல். குர்ஆனை எடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வசனங்கள் இருக்குது. திருப்பி படைப்பேன், ஒன்னொன்னு ரெண்டாவது படைப்பேன் அப்படின்னு அல்லாஹ் வைத்திருக்கிற காரணத்தினால சொர்க்கம் நரகம் எல்லாத்தையும் அல்லாஹ் படைச்சிருந்தாருன்னு காட்டிவிட்டான். காட்டினா அதுக்காண்டி ஏதோ அழிய அப்படிதான் பயந்துட்டு இருக்க மாட்டான். ஒரே எட்டி மீச்சு உடைச்சு விட்டு என்ன செய்வான்? இந்த பாரு அப்படின்னு நல்லா படைச்சிரு லேஸ் அவனுக்கு. அதனால சொர்க்கம் நரகம்லாம் இருக்கிறதும் உண்மை, எல்லாம் அழிக்கப்படுறதும் உண்மை, புதுசா படைக்கப்படுறதும் உண்மை. அதுக்கு தான் நம்ம எல்லாம் போக போறோங்கிறது உண்மை. எதுவும்